இந்தியர்களுக்கு பெரிய ஆப்பு. H1B விசா ரூல்ஸை மொத்தமாக மாற்றும் ட்ரம்ப். இது தேவையில்லாத வேலையாச்சே. H1B விசா தொடர்பாக ட்ரம்ப் தொடர்ந்து பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இதனால் அங்கு செல்லும் இந்தியர்கள் உள்ளிட்ட பலரும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கிடையே நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் வகையில் சம்பள விதிமுறைகளை கடுமையாக்கப் போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக நாம் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் பல கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறார். குறிப்பாக கடந்த ஆண்டுதான் H1B தொடர்பாக ட்ரம்ப் பல புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்தார். இதனால் இந்தியர்களே அதிகமாக பாதிக்கப்பட்டனர். இதற்கிடையே இப்போது ட்ரம்ப் அரசு H1B விசாவில் மேலும் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடிவு செய்துள்ளது. அதன்படி H1B விசாவில் ஊழியர்களை பணியமர்த்தும் செலவை உயர்த்தும் புதிய விதிகளை முன்மொழிந்துள்ளது. மேலும் H1B விசாவுக்கு தகுதி பெறும் ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதிய வரம்பையும் இது அதிகரிக்கும். அமெரிக்க தொழிலாளர்கள் நலத்துறை மூலம் விதிகள் மாற்றப்படுவதாக போப்ஸ் பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது. புதிய விதிகளின்படி தொழிலாளர்களின் அனுபவத்திற்கேற்ப குறைந்தபட்ச சம்பள தேவை 21% முதல் 33% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விதிமுறை தொடர்பாக பொதுமக்கள் அடுத்த 60 நாட்கள் கருத்து தெரிவிக்கலாம். இறுதி விதிகள் வெளியான பிறகும் கூட அதை எதிர்ப்போர் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடரலாம். அதிக அளவில் வெளிநாட்டினர் H1B விசா மூலம் அமெரிக்காவுக்கு வருவதால் அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவதாக ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். அதை தடுப்பதாக சொல்லிய ட்ரம்ப் நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் சூழலில் அதில் முக்கிய நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இந்த முயற்சி வெற்றியடையும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. இதற்கு முன்பு அவர் 2016, 2020 வரை முதல் முறை அதிபராக இருந்த காலகட்டத்திலும் H1B விசாக்களின் வருகையை தடுக்க இதே முயற்சி எடுக்கப்பட்டது. இருப்பினும் குறைந்தபட்ச சம்பளத்தை உயர்த்த உரிய விளக்கம் தரவில்லை என அமெரிக்க நீதிபதிகள் அதை தடுத்து நிறுத்தினர். இந்த சூழலில்தான் மீண்டும் அதே போல ஒரு முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக அமெரிக்க தொழிலாளர் நலத்துறை ஊதியங்கள் எவ்வாறு கணக்கிடப்படுகின்றன என்பதை மாற்றியமைக்க ஒரு விதிமுறையை வெளியிட்டுள்ளது. H1B, H1B1, E3, EB2 மற்றும் EB3 விசா வைத்திருக்கும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு இது பொருந்தும். முன்பு குறிப்பிட்ட பிரிவில் வழங்கப்படும் சராசரி ஊதியமே தகுதியாக கருதப்பட்டது. ஆனால் இப்போது அதை மாற்றி சராசரி ஊதியத்தை விட அதிக சம்பளம் வாங்குவோர் மட்டுமே தகுதி பெறும் வகையில் விதிகள் மாற்றப்பட்டுள்ளன. H1B பணியாளர்களுக்கான சம்பளங்கள் உயர்த்தப்பட்டால் வெளிநாட்டு ஊழியர்களை அதிக எண்ணிக்கையில் பணியமர்த்துவதிலிருந்து அமெரிக்க நிறுவனங்கள் பின்வாங்கும். இதன் மூலம் அமெரிக்கர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதே ட்ரம்ப் தரப்பின் வாதம். இருப்பினும் தற்போதைய போட்டி நிறைந்த உலகில் இதுபோன்ற தேவையில்லாத மாற்றங்கள் அமெரிக்காவுக்கு பின்னடைவையே ஏற்படுத்தும் என பல வல்லுநர்கள் விமர்சிக்கிறார்கள். மேலும் இப்போது H1B, EB2 மற்றும் EB3 கிரீன் கார்டு விண்ணப்பதாரர்களில் இந்தியர்களே அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். எனவே இதில் வரும் மாற்றங்கள் இந்தியர்களைத்தான் நேரடியாக பாதிக்கும். இந்த முன்மொழிவு நிறைவேற்றப்பட்டால் அதிக திறமையான மற்றும் அனுபவமிக்க இந்தியர்களுக்கு பல வாய்ப்புகள் உருவாகும். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே அதிக சம்பளம் வாங்குவார்கள். இந்த விதிகள் மூலம் அவர்களுக்கு ஈஸியாக H1B விசா கிடைக்கும். அதே நேரம் சமீபத்தில் படித்து பட்டம் பெற்றவர்கள் இதனால் பல சிக்கல்களை எதிர்கொள்வார்கள். அவர்கள் குறைந்த சம்பளத்திலேயே வேலை கிடைத்திருக்கும். திறமையான நபராக இருந்தாலும் சம்பள விதிகளை பூர்த்தி செய்ய குறிப்பிட்ட காலம் ஆகும். இந்த சூழலில் புதிய விதிகளால் அவர்கள் பாதிக்கப்படலாம்.